திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கருணாநிதி மறைவால் காலியாக உள்ள திருவாரூர் தொகுதியில் ஜனவரி 28ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட திருவாரூர் தொகுதியில் நிவாரணப் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள ஏதுவாக தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பாக முறையிட்டார். இதனையடுத்து தேர்தல் நடத்தலாமா என்பது குறித்து அனைத்து கட்சியினரிடம் கருத்து கேட்கப்பட்ட போதும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தேர்தலை ஒத்திவைக்க கோரின. இந்நிலையில் தேர்தலை ரத்து செய்வதாகவும் தேர்தல் பணிகளை உடனே நிறுத்தி வைக்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் வரை திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என தமிழக அரசு கேட்டுக் கொண்டதாலேயே தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கான 9 காரணங்களையும் தலைமை தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டுள்ளது. திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைவை அடுத்து திருவாரூர் தொகுதி காலி என கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவித்தது. 2019ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி திருவாரூர் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தது. இந்நிலையில் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ள தேர்தல் ஆணையம் திருவாரூர் தொகுதி மட்டுமின்றி 18 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் வரை தேர்தல் நடத்த வேண்டாம் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கிரிஜா வைத்தியநாதன் கடிதம் எழுதியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த கடிதத்தில் கஜா புயலின் தாக்கத்தால் திருவாரூர் மாவட்டம் பெரும் சேதமடைந்து மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலர் எழுதியிருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்ப குறைந்தது 3 மாத காலம் ஆகும் எனவும் கிரிஜா வைத்தியநாதன் குறிப்பிட்டிருந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தலை ரத்து செய்ததற்கு தேர்தல் ஆணையம் 9 காரணங்களை பட்டியலிட்டுள்ளது. கஜா புயலை அடுத்து இடம்பெயர்ந்தவர்களின் விவரங்களை சேகரிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அவகாசம் தேவை எனவும், புயல் நிவாரணப் பணி பாதி மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் அதனை மேற்கொள்ளும் அதே அதிகாரிகள் தேர்தல் பணியையும் கவனிக்க இயலாது என்றும் கூறியுள்ளது. ஜனவரி மாதத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதையும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. சம்பா சாகுபடியை முன்னிட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த சமயத்தில் தேர்தல் நடத்துவதை சில கட்சிகள் நடத்தை விதிமீறலாக கருதலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்று கூறியுள்ள ஆணையம் தற்போது தேர்தல் நடத்துவதை வணிகர் சங்கங்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இன்னும் 2 மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் ஆசிரியர்களை ஈடுபடுத்துவது மாணவர்களின் படிப்பை பாதிக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கூறிய காரணங்களால் தேர்தல் நாளன்று மக்கள் வாக்களிப்பது பாதிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளும் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என ஒருமனதாக வலியுறுத்தியதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகத்தின் நிலைமை குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியதாகவும் அதன் பிறகுதான் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியானதாக அமைச்சர் காமராஜ் விளக்கம் அளித்துள்ளார். திருவாரூர் இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது என தமிழக அரசு சொல்லவில்லை என்றும் அமைச்சர் கூறினார். கடிதத்தை தலைமைச் செயலாளர் அவர்கள் என்றைக்கு எழுதியிருக்கிறார்கள்? டிசம்பர் 3ஆம் தேதி. டிசம்பர் 3ஆம் தேதி எழுதி டிசம்பர் கடைசியில் தான் தேர்தல் அறிவிப்பு வருகிறது. டிசம்பர் 3ஆம் தேதி மாநிலத்தினுடைய நிலைமையை நம்முடைய தலைமை செயலாளர் அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே தான் அறிவிப்பு வருகிறது. அதுக்கு அடுத்து 25 நாட்கள் கழித்து அறிவிப்புகள் வருகிறது. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. அது அரசு திருவாரூர் தேர்தலை நடத்தக்கூடாது என்று ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துல சொல்லவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.